கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்களை மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். முதலாவது காரியமாக நாம் கடந்த வாரத்திலே பார்த்தபடி, நாம் ஆராதிக்கிற தேவன் நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். நாம் என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம் என்பதை தூரத்திலிருந்து அறிந்து கொண்டு அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நம் தேவன். அதன் தொடர்ச்சியாக நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை இரண்டாவது காரியமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 5 நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 5 சொல்லுகிறது, தாவீது இந்த சங்கீதத்தை தேவனிடத்தில் தன்னுடைய வியாகுலத்தையும் தன்னுடைய சஞ்சலத்தையும் சொல்லக்கூடிய சங்கீதமாக இருக்கக்கூடிய இந்த சங்கீதத்திலும் 5 தாவீது ராஜா சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. நாம் ஆராதிக்கிற தேவன் நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் என்ன சிந்திக்கிறோம், என்ன காரியங்கள் நிமித்தமாக தேவனிடத்தில் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிற தேவன். அடுத்தபடியாக நாம் ஆராதிக்கிற தேவன் நம் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணக்கூடிய தேவன். இந்த நாளிலும் அநேக ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். அநேக ஜனங்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, அண்ணா, என்னுடைய சுற்றத்தார், என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் பயங்கரமாக என்னை நெருக்கிறாங்க, அவங்க எதுக்காக எனக்கு விரோதமாக செயல்படுகிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சகோதரர் எனக்கு தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்த ஒரு பையன் இன்னைக்கு எனக்கு விரோதமாக நிற்கிறான், என்னுடைய சத்துருக்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்துக்கிட்டு அவரை எப்படியாவது நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வகை தேடி கொண்டு இருக்கிறான்னு எனக்காண்டி கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய சத்துருக்கள் வெகுவாக பெருகி கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 3 சங்கீதம் 1 தாவீது ராஜா இந்த மாதிரி சொல்லுகிறான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்று. இன்றைக்கி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள், ஏராளமான சத்துருக்கள் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம், ஒரு செயல்பாடுகள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அந்த செயல்பாடுகளுக்கு விரோதமாக எழும்பி கொண்டு நம்மை அழிக்கும்படி பல சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய சத்துரு எனக்கு விரோதமாக செயல்படுகிறவன் நன்றாகத்தான் இருக்கிறான், எனக்கு விரோதமாக எல்லா காரியங்களையும் செய்து என்னை மேற்கொண்டு விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் நன்றாகத்தான் இருக்கிறான். ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று பலர் சிந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு விரோதமாக எழும்பி என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் தடை செய்து, என்னுடைய தொழிலிலே, என்னுடைய வேலையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட காரியங்கள் இவர்கள் நிமித்தம் எனக்கு வரக்கூடிய இடர்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் இன்னைக்கு நன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் நான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கேன். என்னுடைய சத்துரு ரொம்ப பெரிய அநேகராக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நான் ரொம்ப சஞ்சலப்படுகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், அவர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக பலசாலியாக இருந்தால்தான் கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது, எவ்வளவாக நிந்தனைக்குள் நீங்கள் ஆட்கப்பட்டீர்களோ, எவ்வளவு நிந்தனைகளையும் போராட்டங்களையும் அவர்கள் நிமித்தம், உங்களுடைய சத்துருக்கள் நிமித்தம் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டீர்களோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய சத்துருக்கள் உங்கள் தலையை தேவன் உயர்த்தும் போது அவர்கள் பார்த்து வெட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் உங்களுடைய சத்துருக்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சங்கீதங்களின் புஸ்தகம் 5 சங்கீதம் 8 சொல்லுகிறது, கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தும். 6 சங்கீதம் 7 சொல்லுகிறது, உயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. 7 சங்கீதம் 2 சொல்லுகிறது, சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய்
விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறி போடாதபடிக்கு என்னை தப்புவியும் என்று சத்துருக்கள் நிமித்தம் தாவீது ராஜா அநேக காரியங்களை தேவனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறான். இப்பொழுது நாமும் நம்முடைய சத்துருக்கள் நிமித்தம், என்னுடைய சத்துருக்கள் நிமித்தம் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்னுடைய சத்துருக்கள் நிமித்தம் நான் இவ்வளவாக நெருக்கப்படுகிறேன், என்னுடைய சத்துருக்கள் அநேகராய் பெருகி இருக்கிறார்கள் என்று சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய என் தேவ ஜனமே, கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 23:5 சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரக்கூடிய தேவன் நம் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வணங்கக்கூடிய தேவன். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். இவன் விழுந்து போயிடுவான், இவன் இனி எந்திரிக்க மாட்டான், இவன் எல்லா சூழ்நிலையிலும் இனிமே அமிழ்ந்து போயிட்டான், இனி இவன் எப்படி எந்திக்க போகிறான் என்று சத்துருக்கள் நமக்கு விரோதமாக அநேகர் பேசக்கூடிய சூழ்நிலையிலும் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவானவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து, நாம் வீட்டில் ஒரு கல்யாண பந்தி எப்படி நடக்குமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை துளிர் விட்டு வரும்போது நம்முடைய சத்துருக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க, என்னப்பா அங்கே நடக்குது, என்ன நடக்குது, அவன் இறந்து போயிடுவான்னு நினச்சேன், அவன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான்னு நினச்சேன், அவன் அமிழ்ந்து போயிடுவான்னு நினச்சேன். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தலை உயர்த்தப்படும் போது நம்முடைய சத்துருக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் இன்னுமா இருக்கிறான், அவன் இன்னும் அமிழ்ந்து போகணும்னு நினச்சனே, ஆனால் இன்னைக்கு அவன் இவ்வளவாய் பெருகி இருக்கிறானே, இவ்வளவாய் உயர்ந்திருக்கிறானே என்று நம்முடைய சத்துருக்கள் நம்மை குறித்து ஆச்சரியப்பட்டு, உங்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, நம் தேவன் உங்களுடைய தலையின் மீது கை வைத்து எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஒரு பந்தியை ஏற்பாடு செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும், நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பா, என் பிள்ளைக்கு விரோதமாக நீ செயல்படுறியா, அழகா செயல்படு, எந்த மட்டும் நீ போவன்னு நான் பார்க்குறேன், உன்னை ஆரோக்கியமாக நான் வைத்து கொண்டு என் பிள்ளையின் தலையை உயர்த்தி இந்த ஊருக்கே மிகப்பெரிய பந்தியை ஏற்பாடு செய்து என் பிள்ளையுடைய தலையை உயர்த்தி அவனுடைய தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்போது சத்துருவாகிய நீ வெட்கப்பட்டு போவாய் என்று நாம் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார். இப்போ சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நான் ஆராதிக்கிற தேவன், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? நான் ஆராதிக்கிற தேவன் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பின சகல மனிதர்களும் வெட்கப்படும்படி, வெட்கி கூனி குறுகி போகும்படி என் தலையை உயர்த்துகிற தேவன். என்னுடைய தலையை உயர்த்தி மிகப்பெரிய சந்தோஷத்தினாலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியினாலும் என்னை உயர்த்தி கொண்டு போகக்கூடிய தேவன் நான் ஆராதிக்கிற தேவன். அநேகர் சொல்லலாம், என்னை இந்த மாதிரி பேசுகிறாங்க, என்னை இந்த மாதிரி நெருக்கிறாங்க, என்னை மாதிரி கொடுமை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை நெருக்கிறாங்களா, நெருக்கட்டும். உங்களை அற்பமாக பேசுகிறாங்களா, பேசட்டும். உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா, துன்பப்படுத்தட்டும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் தன் ஆத்துமாவை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான். அவனுடைய மாமாவாகிய சவுல் நிமித்தம் அவனுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது. தன்னுடைய பிள்ளையாகிய அப்சலோம் மூலமாக அவனுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் தன் தேவனுக்குள் தன் ஆத்துமாவை திடப்படுத்தி கொண்டான். என் ஆத்துமாவே, ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், உன் தேவனாகிய கர்த்தரையை நோக்கி காத்திரு என்று சொன்னான். அதே போல சத்துருக்கள் நிமித்தம் அநேகர் என்று துன்பப்பட்டு கொண்டிருப்பதையும் என்னால் உணர முடிகிறது. கவலைப்படாத என் தேவ ஜனமே, கவலைப்படாதிருங்கள் என்னுடைய தேவ ஜனமே. நிச்சயமாக தேவன் உங்களுடைய தலையை உயர்த்தப் போகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். அப்படி பந்தியை ஆயத்தம் பண்ணும்போது நம்முடைய சத்துருக்கள் எல்லாரும் தூரத்தில் நின்று பார்ப்பாங்க. பார்த்து, ஐயோ இவன் அழிஞ்சு போயிடுவான்னு நினச்சேன்,
இவன் ஒரேடியாக காணாமல் போயிடுவான்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இவனுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு கல்யாண விருந்து நடக்கிறது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மழை பெய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களினால் தேவன் அவனை உயர்த்தி விட்டாரே என்று யாரெல்லாம் உங்களை விரோதமாக பேசினார்களோ, யாரெல்லாம் சத்துருக்களாக உங்களுக்கு எழும்பி நின்றார்களோ, அனைவர் முன்னிலையிலும் தேவன் உங்களுடைய தலையை உயர்த்த போகிறார். அதற்கு என்ன செய்யணும்? நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்ட தேவன். ஆண்டவரே, என் சத்துருக்கள் இவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என்னுடைய சத்துருக்கள் இவ்வளவாக எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் என்பதை தேவனிடத்தில் நாம் தெரியப்படுத்த வேண்டும். என்னென்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, எல்லா விண்ணப்பத்தையும் எல்லா காரியங்களையும் சோஸ்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் நிச்சயமாக அதற்கான பதிலை தருவார். நாம் ஆராதிக்கிற தேவன், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய தலையை உயர்த்துகிற தேவன், எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன், என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கும் போது என் தலை உயர்த்தப்படும், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும், என் தலை உயர்ந்து காணப்படும், என்னுடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பு போல உயர்ந்து நிற்கும். என்று யாரெல்லாம் என்னுடைய சத்துருக்களை நெருக்குகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் என்னுடைய சத்துருக்கள் எனக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, உன்னுடைய மனதிலே ஒரு சஞ்சலம் காணப்பட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேதனை காணப்பட்டாலும் சரி, இந்த வார்த்தையை எடுத்து வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இந்த சங்கீதம் நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில் சிறு பிள்ளையிலிருந்து இந்நாள் வரைக்கும் நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சங்கீதம். இந்த சங்கீதத்திலும் வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். அப்படிப்பட்ட தேவன் என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற தேவன். நம்முடைய சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அதுக்கடுத்து நமக்கு முன்னாடி வரும்போது அவர்கள் அப்படி வெட்கப்பட்டு நிற்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அடிமைகளாக விடுவிக்கப்பட்டு மோசேயின் மூலமாக நடந்து வரும்போது அமலேக்கியர்கள் அவர்களுக்கு விரோதமாக வழிமறித்து சகல காரியங்களும் அவர்களுக்கு துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் 450-500 வருடங்கள் ஆனாலும் சரி, மோசேயினிடத்திலும் யோசுவாவினிடத்திலும் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை கூட்டிக் கொண்டு வரும்போது அமலேக்கியர் உங்களுக்கு செய்த சகல காரியங்களையும் நீங்கள் மறவாதபடிக்கு எழுதி வைத்து கொள்ளுங்கள் என்று. அமலேக்கியர் என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சாங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ எழுதுவதற்கு மறந்து விடாதே என்று யோசுவாவினிடத்திலும் மோசேயினிடத்திலும் சொன்னார். மோசே எழுதி வைத்த காரியங்களை யோசுவா எடுத்து வாசித்து நினைவு கூறும்படி செய்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய சத்துருக்கள் எவ்வளவாக பெருகி இருக்கிறார்கள், நம்முடைய சத்துருக்கள் எவ்வளவாக நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்பதை எல்லாவற்றையும் நினைத்து காரியங்கள் எல்லாவற்றையும் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து கொண்டிருக்கிற தேவன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைகளை உயர்த்தினார்களோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய காரியங்கள் காரியங்களையும் ஜெயமாக தேவன் மாற்றினாரோ, அதே போல நம்முடைய காரியங்களையும் தேவன் ஜெயமாக மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அமலேக்கியர் செய்த சகல காரியங்களையும் 500 வருடங்கள் கழித்தும் சவுல் ராஜாவின் மூலமாக தேவன் அமலேக்கியர்களை பூமியில் இராதபடிக்கு அழித்து போட வேண்டும் என்று சவுலினிடத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னார். அப்படிப்பட்ட தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக என்னுடைய பிள்ளைகள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இன்று நாம் சொல்லலாமா, நான் ஆராதிக்கிற தேவன் என் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், என் தலையை உயர்த்துகிற தேவன். என் தலையை உயர்த்தி அவர்களுக்கு எனக்கு விரோதமாக எழும்பின சகல காரியங்களிலும் சகல மனிதர்கள் முன்பதாகவும் நான் என் தலையை உயர்த்த தேவனிடத்தில் நான் பணிந்து கொள்கிறேன். என் தேவன் என் தலையை உயர்த்துவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஏற்பாடு செய்கிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். ஜெபம் செய்வோமா?
அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா, இப்பொழுது யாரெல்லாம் உம்மை நோக்கி என்னுடைய சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு விடாதபடிக்கு, என்னுடைய சத்துருக்கள் என்னை இவ்வளவாக நெருக்குகிறார்கள் என்றும், என்னுடைய சத்துருக்கள் இவ்வளவாக எனக்கு நிந்தனை செய்கிறார்கள் என்றும் ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன், எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று ஜெபம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண போகிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற அவருடைய சத்துருக்கள் முன்பதாக இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுடைய தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள், அவர்கள் செய்யக்கூடிய சகல செயல்களும் காரியங்களும், உம்மை முன்னிறுத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு உம்மை துதிக்க கிருபை கொடுங்க. உடைய கரத்தில் இந்த மாதத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய செயல்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தொழில்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுவே அவர்களோடு இருந்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. சுகவீனத்தினாலும் பலவீனத்தினாலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. 60 வயதிற்கு மேல் ஆகியும் என்னுடைய பலவீனம் நீங்கவில்லையே என்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளையையும் நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. வயதின் காரணமாக எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த பலவீனத்தின் நிமித்தம் என்னை அநேகர் துன்பப்படுத்துகிறார்கள் என்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளையை நீர் தொட்டு ஆசீர்வதித்து பலத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ ஜனமே, கடந்த 2 வாரங்களாக நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். முதலாவது காரியமாக நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். 2வது காரியம், நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். 3வது காரியம், நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கக்கூடிய தேவனானவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட காரியங்களை அடுத்த வாரத்திலும் நாம் சிந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமென்.